டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு நம்ம நிஃப்டிக்கு கொடுத்துருந்த லெவல்ஸ், இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட S1ம் சரி R1ம் சரி எங்கேயுமே வந்து டச் பண்ணல. அதே போல் நம்ம ப்ரீமியத்தை பொறுத்தவரை என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 25,100 அதுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் நல்ல ஒரு ட்ரெண்டியான மூவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த விஷயம் நடக்கல. அதே மாதிரி டவுன் சைடில் கீழே போகிறதுக்கும் 24,800 அதுக்கு கீழே நிற்கிற பட்சத்துக்கு தான் டவுன் சைடில் நல்ல ட்ரெண்டியான மூவ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ரெண்டு விஷயமும் நடக்கல. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நல்ல சைட்வேஸ்லேயே போயிட்டான். சைட்வேஸ்லேயே போயிருந்தான் அப்படின்னாலுமே ப்ரீமியம் பெருசாக இன்னும் டிகே ஆகலை. திங்கக்கிழமைக்கு இருக்க வேண்டிய ப்ரீமியத்தை விட ஒரு 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கான். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்னன்னு எடுத்துட்டு வரேன். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,236, 25,130, 24,919, 24,813. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸ். இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் 25,100. நம்ம வெள்ளிக்கிழமை என்ன ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோமோ அதே ஸ்ட்ரைக் தான் அப்சைட் போகிறதுக்கு. அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய பொறுத்தவரையும் 25,000, ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் 25,019. அதுக்கு அந்த ஸ்ட்ரைக்கை கூட வச்சுக்கலாம், அந்த ப்ரைஸே கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த 25,000க்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுவும் எது வரையும் அப்படின்னா 800, 750 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். 25,000ல ரிஜெக்ட் ஆகி ப்ரீமியம் சப்போர்ட்டும் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த ஒரு 200 பாயிண்ட்டை ஈஸியாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதுதான் ப்ரீமியம் சொல்லுது. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் 177 பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல மூவ் கொடுக்கறதுக்கு இந்த பாயிண்ட் போதுமான பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ஒரு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்க இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதை நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஷேர் பண்ணுறது கிடையாது. ப்ரீமியத்தில் மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க முயற்சி பண்ணாதீங்க. இந்த லெவல்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.